ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு ட்ரெயின் ட்ராவலுக்காக கெட்டு போகாத ஃபுட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் பஞ்சாப் டு தமிழ்நாடுக்காக ட்ரெயின் ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஃபுட்டு தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது கெட்டு போகாது, உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். ரெசிபி எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 தலை புதினா கட்டு எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு வெறும் கடாயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்து வதக்கிடுங்க. நல்லா ட்ரையாக வதக்கினதுக்கப்புறமா ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் கடுகு, ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்து போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா இருந்தால் 2 டேஸ் ஆனதுக்கப்புறமா அந்த காரம் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வெள்ளைப்பூடு 10 to 12 வெள்ளைப்பூடு போட்டு வெள்ளைப்பூடு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அது புளி சேர்த்து நல்லா வதக்கணும். புளி சேர்க்குறதுனால வந்து நம்ம துவையல் வந்து கெட்டு போகாது. கொஞ்சமாக வாசனைக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்த புதினா இலையை வந்து சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பையுமே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் எடுத்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. திரியாக இல்லாமல் நல்லா அந்த பருப்பெல்லாம் அரைகிற அளவுக்கு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இந்தளவுக்கு வதக்கி அரைச்சதுக்கப்புறமா மறுபடியும் கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இப்போ வெறும் கடுகு மட்டும் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அந்த துவையில வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா ஃபுல்லாக வந்து அந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதக்கணும். நீங்கள் உப்பு வந்து பார்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, இல்லாட்டி சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த துவையல் ஃபுல்லாக நல்லா வதங்கணும். வதக்கி எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கெட்டு போகாது. இது நீங்கள் ட்ராவலோட ரொட்டி சப்ஜி வச்சு சாப்பிட்றம்போது இது துவையல் வச்சுக்கலாம். இல்லாட்டி லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ், புளி ரைஸ் எல்லாம் இது கூட வச்சு சாப்பிட்டாலும் காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ராவலுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை தான் எடுத்துகிட்டு போவேன் எல்லா ட்ரிப்புக்குமேவும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் இட்லி தோசை கூட கிடச்சிச்சின்னா அதை வாங்கியும் இந்த துவையல் வச்சு சாப்பிட்லாம். பாருங்கள், இதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நம்ம போட்ட அந்த க்ரீன்லேருந்து இது மாதிரி ஒரு டார்க் கலர் வரணும். இதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி வச்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.